இஸ்ராவேல் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்தார்கள். தேவனுடைய பெட்டியை திரும்ப கொண்டு வந்தார்கள். கர்த்தருக்கு முன்பாக பாடல் எழுந்தது. ஆனால் பரிசுத்தம் சந்தோஷத்தை நிறுத்தியது. பின்பும் ஆராதனை இஸ்ராவேலுக்குள் திரும்ப வந்தது. வாசியுங்கள். 1 நாளாகமம் 13, 14, 15 மற்றும் 16. தாவீது இஸ்ரவேல் அனைவரோடும் ஆலோசனை செய்தான். 1000 பதிகள், மூப்பர்கள், தலைவர்கள், முழு சபையும் ஒன்றாக பதில் சொன்னார்கள். தேவனுடைய பெட்டியை திரும்ப கொண்டு வாங்க. சவுல் நாட்களில் நாம் அதை தேடவில்லை. தேவனுடைய பெட்டி புதிய வண்டியின் மேல் ஏற்றப்பட்டது. பாடல்கள் வழியெங்கும் நிறைந்தது. யாழ்களும் தாளங்களும் முழங்க இஸ்ரவேல் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்தார்கள், தங்கள் முழு பலத்தோடும். அப்பொழுது மாடுகள் தடுமாறியது. ஒரு கை பெட்டியின் பக்கம் நீண்டது. சந்தோஷம் அமைதியாக மாறியது. தேவனுடைய பரிசுத்தம் மனிதனுடைய இச்சையின்படி அணுகப்படவில்லை. பயம் தாவீதை மூடியது. தேவனுடைய பெட்டி ஒபேதியேதோமின் வீட்டில் இருந்தது. 3 மாதங்கள் கடந்தது. கர்த்தர் அவன் வீட்டை ஆசீர்வதித்தார். மகிமை ஒரு சாதாரண வீட்டில் தங்கினது. தூர தேசத்திலிருந்து தேவதாரு மரம் வந்தது. சிற்பிகள் ராஜ்யத்தை அமைத்தார்கள். கல்லின் மேல் கல், மரத்தின் மேல் மரம். அப்பொழுது தாவீது அறிந்து கொண்டான், கர்த்தர் அவனை இஸ்ரவேலின் மேல் நிலைநிறுத்தினார். தாவீதின் வீட்டில் விளக்குகள் எரிந்தன. ஒரு சுடர் பல சுடர்களாய் மாறினது. எருசலேமில் குமாரர்கள் பிறந்தார்கள். ராஜ்யம் முன்னேறி சென்றது. பெலிஸ்தர் பள்ளத்தாக்கில் பரவினார்கள். ஆனாலும் தாவீது முதலில் நகரவில்லை. அவன் பட்டயம் நிலத்திலிருந்தது. அவன் கைகள் தேவனிடம் திரும்பினது. நான் போகட்டுமா? அப்பொழுது தேவன் உடைத்து வந்தார், பெருக்கெடுக்கும் வெள்ளம் போல. சத்துருக்கள் சிதறினார்கள். அவர்களின் விக்கிரகங்கள் தண்ணீரில் விழுந்தன. பொய் தெய்வங்கள் அடித்து செல்லப்பட்டன. மறுபடியும் சத்துரு வந்தான். மறுபடியும் தாவீது தேவனிடம் கேட்டான், காத்திரு, பாக்க மரங்களுக்கு மேல் கேட்கும் சத்தம் வரை, பின்பு புறப்படு. தேவன் உனக்கு முன்பாக புறப்பட்டிருக்கிறார். சுருள் திறக்கப்பட்டது. கட்டளை எப்பொழுதும் அங்கேயே இருந்தது. லேவியரை தவிர யாரும் பெட்டியை சுமக்கக்கூடாது. மறந்து போனது. மறுபடியும் நினைவுக்கு வந்தது. லேவியர் தலைவர்கள் ஒன்றாக சேர்ந்தார்கள். பரிசுத்த ஊழியத்திற்காக தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். வெண்மை வஸ்திரங்கள் தயார் செய்யப்பட்டன. ஒவ்வொருவன் தன் இடத்திற்கு அழைக்கப்பட்டான். 6 குளங்கள், ஒரு பரிசுத்த பணி. ஒருவரின் சத்தமும் மேலல்ல, ஒருவரின் கையும் பெரிதல்ல. எல்லா சுடர்களும் ஒன்றாக எரிந்தன தேவனுடைய சந்நிதியின் முன்பாக. லேவியர் தங்களை பரிசுத்தப்படுத்தினார்கள். காலை ஒளியில் புதிய வஸ்திரங்கள், சுத்தமான கைகள், ஆயத்தமான இருதயங்கள். பரிசுத்த ஊழியம் மறுபடியும் நிலைநிறுத்தப்பட்டது. கெனன்யா தன் கையை உயர்த்தினான். இசைக்காரர்கள் காத்திருந்தார்கள். எல்லா கண்களும் முன்பாக நோக்கின. பின்பு ஆராதனை ஒன்றாக எழுந்தது, ஒரு பெரிய சத்தமாக கர்த்தருக்கு முன்பாக. வாசல் காவலர்கள் ஆயத்தமாக நின்றார்கள். எக்களங்கள் ஒளியில் உயர்த்தப்பட்டன. ஒவ்வொரு நிலையும் தயார் செய்யப்பட்டது. பெட்டி வருவதற்கு முன்பாக அணிவகுப்பு ஒழுங்காக அமைக்கப்பட்டது. பாடுகிறவர்கள், இசைக்காரர்கள், ஆசிரியர்களும் வாசல் காவலர்களும் ஒவ்வொரு அடியும் ஒழுங்காக தேவனுடைய சந்நிதியை சுற்றி. தாவீது கர்த்தருக்கு முன்பாக ஆடினான். ராஜ கர்வத்தோடல்ல, பரிசுத்த மகிழ்ச்சியோடு. ராஜன் தன்னை மறந்தான். எருசலேமின் தெருக்கள் ஆராதனையால் நிறைந்தன. ஆனால் மேல் ஜன்னலிலிருந்து மீகால் அமைதியாக பார்த்தாள். கீழே மகிழ்ச்சி நடந்தது. ஆனால் அவள் இருதயம் மூடப்பட்டதே இருந்தது. தேவனுடைய பெட்டி கூடாரத்திற்குள் வைக்கப்பட்டது. பயணம் முடிவடைந்தது. தாவீது ஜனங்களை ஆசீர்வதித்தான். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அப்பம் கொடுக்கப்பட்டது. இஸ்ராயேல் ஒன்றாக மகிழ்ந்தது.
லேவியர் பெட்டியின் முன்பாக நியமிக்கப்பட்டார்கள். சிலர் பாடல்களோடு, சிலர் இசைக்கருவிகளோடு, சிலர் சுருள்களில் எழுதப்பட்ட பணியோடு. ஆராதனை ஒரு நிமிடம் மட்டுமல்ல, அது தினசரி வாழ்க்கையாக மாறியது. கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள், அவருடைய நாமத்தை கூப்பிடுங்கள், அவர் செய்த கிரியையை ஜனங்களுக்குள் அறிவியுங்கள், அவருடைய அதிசயங்களை நினைவுகூருங்கள். அவருடைய உடன்படிக்கை தலைமுறைகளிலும் நிலைந்தது. ஆபிரகாமுக்கு சொன்ன சத்தியம் உடைக்கப்படவில்லை. வார்த்தைகள் நிலைந்தன. ராஜ்யங்கள் எழுந்தும் விழுந்தும். அவர்கள் ஒரு ஜனத்திலிருந்து வேறொரு ஜனத்திற்கு அலைந்தார்கள். எண்ணிக்கையில் சில பேர், தேசத்தில் அந்நியர்கள். ஆனால் காணாத பாதுகாப்பு அவர்களை சுற்றியிருந்தது. எந்த ராஜாவும் அவர்களை தொட முடியவில்லை. பூமி முழுவதும் கர்த்தரை பாடுங்கள், நாள்தோறும் அவருடைய இரட்சிப்பை அறிவியுங்கள். ஜனங்களுக்குள் அவருடைய மகிமையை, எல்லா மக்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களை. கர்த்தருக்கு மகிமையும் பலமும் செலுத்துங்கள். ஜாதிகள் தங்கள் கொடியைகளை தாழ்த்தின. எல்லா சிம்மாசனங்களுக்கும் மேலுள்ள சிம்மாசனத்தின் முன்பாக வானங்கள் மகிழட்டும், பூமி கலிகூரட்டும், கடல் முழங்கட்டும், மரங்கள் பாடட்டும். சிருஷ்டி முழுவதும் ஒன்றாக மகிழ்ந்தது. கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள், அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. உடன்படிக்கை மூடப்பட்டபடியே நிலைந்தது. நெருப்பு தொடர்ந்து எரிந்தது. ஆராதனை நிற்கவில்லை. ஆசாப்பு தினமும் பெட்டியின் முன்பாக நின்றான். ஒரு விழாவுக்காக மட்டுமல்ல, நித்திய ஆராதனைக்காக. காலைதோறும் பாடல் உயிரோடு நிலைந்தது. கிபியோனில் பலிபீடத்தின் நெருப்பு இன்னும் எரிந்தது. சாதோக்கு உண்மையோடு ஊழியம் செய்தான். அமைதியான கீழ்ப்படிதல், உறுதியான பக்தி, பரிசுத்தமான காரியங்கள் காப்பாற்றப்பட்டன. பின்பு ஒவ்வொருவன் தன் வீட்டிற்கு திரும்பினான். தெருக்கள் மெதுவாக அமைதியான. அப்பம் வீட்டு வாசல்படியில் கொண்டு செல்லப்பட்டது. பரிசுத்த நாள் முடிவடைந்தது. ஆசீர்வாதம் அவர்களோடு வீட்டிற்கு சென்றது. தேவனுடைய பெட்டி தன் இடத்தை அடைந்தது. ஆராதனை தன் சத்தத்தை கண்டது. ராஜ்யம் உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டது. கர்த்தருடைய கிருபை என்றென்றைக்கும் நிலைந்தது. வாசியுங்கள். முதலாம் நாளாகமும் 13, 14, 15 மற்றும் 16. நாளை பற்றிய கவலை வேண்டாம், இன்றே போதும் அந்த கிருபை. ஒவ்வொரு நாளும் போதுமே, அவர் கிருபை போதுமே.